லாப்ஸ்டர்னு சொன்னாலே அது ஒரு கடல்வாழ் உயிரினம் மற்றும் உயர்தர கடல் உணவு என்கின்ற எண்ணம் தான் முதலில் நமக்கு தோன்றும். ஆனால் 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் லாப்ஸ்டர்கள் அதிகமாக கிடைத்ததால் லாப்ஸ்டர்கள் ஏழைகளின் உணவாக கருதப்பட்டது. மேலும் சில இடங்களில் சிறை கைதிகளுக்கு லாப்ஸ்டரை தினமும் உணவாக கொடுத்து வந்ததால் சிறை கைதிகள் லாப்ஸ்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்த வரலாறும் உண்டு. 100 ஆண்டுகளுக்கும் மேல் வாழக்கூடிய லாப்ஸ்டர்கள் வயது அதிகரித்தாலும் அதனுடைய உடல் பலவீனமாகாது. தன் பழைய ஓட்டை கழட்டி புதிய ஓட்டை உருவாக்குவதன் மூலம் தான் இறக்கும் வரை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் சிறப்பம்சத்தை கொண்டது லாப்ஸ்டர். மேலும் புதிய ஓடு உருவாகும் வரை லாப்ஸ்டர்கள் உடல் மிகவும் மென்மையானதாக இருக்கும். அதனால் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பாறைகள் அல்லது ஏதேனும் சிறு துளைகளுக்குள் சென்று ஒளிந்து கொள்ளும். நீல நிற ரத்தத்தை கொண்ட லாப்ஸ்டர்களுக்கு அதனுடைய கால்களில் கெமோரிசெப்டஸ் என்கின்ற உணர்வு நரம்புகள் உள்ளது. அதனால் மணல் அல்லது பாறைகளில் இருக்கும் உணவை தன் கால்களினாலேயே சுவைத்து கண்டுபிடிக்கும் தன்மை லாப்ஸ்டர்களுக்கு உண்டு. உலகிலேயே அதிகளவு லாப்ஸ்டரை பிடிக்கும் நாடு மற்றும் அதிகளவு லாப்ஸ்டரை ஏற்றுமதி செய்யும் நாடு கனடா. சைனா, வியட்நாம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் லாப்ஸ்டரை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடுகளாக அறியப்படுது. இந்தியாவில் குஜராத் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் லாப்ஸ்டர் உற்பத்திக்கு புகழ்பெற்ற மாநிலங்களாக இருக்கு. மேலும் இந்தியாவில் பிடிக்கப்படும் பெரும்பாலான லாப்ஸ்டர்கள் ராக் லாப்ஸ்டர் என்று அழைக்கப்படுது.